துலாம் ராசி. தவறான வழியில் செல்பவர்களை வாழ்த்தியும் நேர்மையான வழியில் செல்பவர்கள் தோற்பதும். அப்ப தாழ்த்தி பேசும் இந்த நாகரிக தான் பல குற்றங்களுக்கு காரணமாக. தவறான வழியில் செல்பவர்களை வாழ்த்தியும் நேர்மையான வழியில் செல்பவர்களை தாழ்த்தியும் பேசும் இந்த உலகம். ஏன்னா அப்படி இருக்குது. நீதி நேர்மை ஒரே கோட்ல போறது யாரு? துலாம். என்ன செஞ்சாலும் தெரியாது, என்ன செஞ்சாலும் கொடுத்தாரு. தோல்ல குழந்தை இருக்கும், கூட்டிட்டு போவாங்க, போகும்போது குழந்தைய தூக்கிட்டு போனா கூட அவனுக்கு தெரியாது. அப்படின்னா ஏன்னேட்டா நான் நேர்மை தவற மாட்டேன். இதான் என் நேர்மை, அதுதான் நேர்மை. வேற வழி இல்லை, சொல்ல முடியாது, சொல்ல முடியாது. அதுலதான் இருக்கணும். துலாமுக்கள் அதுக்குள்ளதான் இருக்கும். துலாம் அப்படித்தான் இருக்கும். எங்க போனாலும் போய்கிட்டே இருக்கும். ஏன்னா சரம் வெளிநாட்டுக்கு சொல்ல வேண்டியதே இல்லை. துலாம் ராசிக்கு வெளிநாட்டுக்கு சொல்ல வேண்டியதே இல்லை. அப்ப இந்த மாசத்துல என்ன செய்யும்? இந்த மாசத்துல உங்க தசாபத்திய பார்த்துக்க. இந்த மாசத்துல உங்க தசாபத்திய பார்த்துக்க. தசாபத்தி பாருங்க. உங்க ஜாதகத்துல நவாம்சம் எங்க இருக்குது? ராசி கட்டத்துல சுக்கிரன் எங்க இருக்காரு? கோச்சாரத்துல நல்லா இருக்காரு. கோச்சாரத்துல நல்லா இருக்காரு. உங்க ராசிக்கு சனியும் நல்லா இருக்காரு. உங்க ராசிக்கு சனி உச்சம் பெற்ற, உங்க ராசியில உச்சம் பெற்ற சனி கோள்களும் நல்லா இருக்கு. அப்ப இப்படிலாம் இருக்கும்போது பெண்கள் சம்பந்தப்பட்ட தொழில் நன்மை. பெண்கள் சம்பந்தப்பட்ட தொழில், கோசாலை, கோபூஜை, மீடியாக்கள், நடனம், நாட்டியம், பண்பு, பாட்டு, பரதம், ஏடு, எழுத்தாணி, அழகு சம்பந்தப்பட்ட பொருள்கள், காரு, கண்ணாடி, பியூட்டி பார்லர், இதெல்லாம் நீங்க செய்யணும். இப்படிப்பட்டது எல்லாமே நீங்க செய்யணும். இதை தவிர்த்து வேற எதுக்கும் போயிடக்கூடாது. ஏன்னா நீங்க உயர்வான இடத்துல இருக்க, நேர்மையா இருக்கக்கூடியது, உயர்வானவர், நேர்மையானவர், பண்பானவர், எல்லாத்துக்கும் வழிகாட்டியாக இருக்கக்கூடிய துலாம் வழி தவறக்கூடாது. தான் உண்டு தான் வேலை உண்டு இருக்கணும். அப்ப நிச்சயமாக இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு உங்க தசாபத்திய பார்த்துக்கோங்க. இந்த மாசம் ஆகஸ்ட் மாசத்துல கொஞ்சம் 15ஆம் தேதி உங்க குரு பார்க்குறாரு, 5ஆம் பார்வை பார்க்குறாரு. அதுக்கடுத்து உங்க ராசிக்கு குரு 10க்கு வந்துடுறாரு. 10க்கு வரும்போது கண்டிப்பாக பதவி, பணி மாற்றம், பதவி மாற்றம், இடம் மாற்றம், வேலை மாற்றம், வெளியூர் மாற்றம் எல்லாமே கிடைக்கும். ஏற்கனவே துலாம் 10ஆம் இடம் கடகம். அப்போ கடகம் ஜலம், துலாம் காற்று. அப்படி இருக்கும்போது அப்ப டியூ டு 100% வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்புக்கெல்லாம் கிடைக்கும். கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க. ஐயா நாங்க எடுக்கவே இல்லை, நாங்க இன்னும் இது பாஸ்போர்ட்டே எடுக்கணும்னு சொன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லாக முடியுமா? அதுக்கு என்ன செய்யணுங்கிறது நீங்க பாருங்க. இப்படிலாம் செஞ்சு வந்தா இந்த மாசத்தை ஒரு நல்ல மாதமாக அமைத்துக் கொள்ள முடியும். விவசாயம், அரசியல், நீதி, அட்வொகேட்டு, பாரட்லா, அதே மாதிரி துப்புரவு தொழிலாளர்கள், துப்புரவு தலைவர்கள், கார்பரேஷன் பாருங்க, கார்பரேஷன்ல இருக்கிறவங்க, முனிசிபல்ல இருக்கிறவங்க, கவுன்சிலர்கள், அரசியலுக்கு எல்லாமே வரலாம். எல்லாமே ஜெயிக்கக்கூடியது, எல்லாமே வரக்கூடியது தான். ஏன்னா நீங்க எப்போதுமே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கிறீங்க. ஏதாவது ஒரு பாயிண்ட் உங்களுக்கு கிடைக்கும் என்னைக்குமே. அதான் தவறான வழியில் செல்பவர்களுக்கு தவறான வழியில் செல்வது, நம்ம தவறான வாழ்த்துறோங்கிறது வேற, அது இந்த நாகரிகம். ஆனா நேர்மை என்னைக்கும் நெறிகட்டு நிற்கும், நேர்மை என்னைக்கும் நிலைத்திருக்கும். அதுக்குரியவர் தான் நீங்க, அதுக்குரியவர் தான் நீங்க. அப்ப நிச்சயமாக துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாசத்துல ஒரு நல்ல, அதாவது அதுல இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரம், குரு நட்சத்திரம், ராகு கேது நட்சத்திரம், சுவாதி,
இப்படிப்பட்ட நட்சத்திரத்தோடு இருக்கிறதுனால நிச்சயமாக உங்க தசாபுத்தியை அறிந்து உங்க ஜென்ம நட்சத்திரத்துக்கு துர்கா, உங்க ஜென்ம நட்சத்திரத்துக்கு முருகப்பெருமான், உங்க ஜென்ம நட்சத்திரத்துக்கு குரு வழிபாடு, குரு வழிபாடு, திருவானைக்கால் சுவாதி, திருவானைக்கால் அதாவது சுவாதிக்கு பிறந்தது சக்கரத்தாழ்வார், சுவாதினிக்கு பிறந்தது சனீஸ்வரர். பார்த்தீங்களா? சுவாதிக்கு பிறந்தது ரொம்ப முக்கியம். சுவாதி நட்சத்திரம் அன்று திருவானைக்கால் சென்று ஒரு முறையாவது அந்த சனீஸ்வர பெருமானை வழிபடும். சனீஸ்வர பெருமானை வழிபட்டு கொண்டால் நிச்சயமாக ஒரு நல்ல மாறுதல் கிடைக்கும். அது மாற்று கருத்து அல்ல.